ஹலோ ஃபியூச்சர் டாக்டர்ஸ், வெல்கம் டு டாக்டர் நிதின் கிளாஸஸ். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைஜஷன் ஆஃப் ஃபுட் பற்றி பார்க்க போகிறோம். ஃபுட் வந்து எப்படி நம்மளோட பாடியில் டைஜஸ்ட் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று கிளாண்ட்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கான வீடியோ நான் கார்டில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த கிளாண்ட்ஸ் பற்றி பாருங்கள், அப்போ தான் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ இப்போ வந்து அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் ஜாயின் தட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்சிக்யூஸ் டெஸ்ட் எல்லாமே நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ப்ளீஸ் ஜாயின் தட் வாட்ஸ்அப் குரூப். இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளோட டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டைஜஷன் ஆஃப் ஃபுட். ஃபுட்டு வந்து நம்மளோட பாடிக்குள்ளே போகுது, போனதுக்கப்புறம் எப்படி டைஜஸ்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டைஜஷன் ஆஃப் ஃபுட் இஸ் அ 2 ப்ராசஸ். ஓகேவா? ஃபுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ப்ராசஸ் மூலமாக நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆகுது. ஒன்று மெக்கானிக்கல் ப்ராசஸ், இன்னொன்று கெமிக்கல் ப்ராசஸ். இந்த ரெண்டும் தான் நம்மளுக்கு தேவையான விஷயங்கள். ஸோ மெக்கானிக்கல் ப்ராசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் மூவ்மெண்ட். இதான் மெக்கானிக்கல் ப்ராசஸ். ஸோ நம்ம வந்து சவைக்கிறோம் இல்லையா, தட் இஸ் ஒன் ஆஃப் த மெக்கானிக்கல் ப்ராசஸ். ஸோ நம்மளோட வயிற்றுல வந்து பார்த்தீங்கன்னா பெரிஸ்டால்சிஸ் அப்படின்னு ஒரு மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ பெரிஸ்டால்சிஸ் அப்படின்னா மூவ்மெண்ட் ஆஃப் த இன்டர்னல் ஆர்கன்ஸ். இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வயிறு, அப்புறம் இன்டெஸ்டைன், ஸ்டொமக் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே வில் பி ஷேக்கிங் அண்ட் மூவிங். ஸோ அந்த ஃபுட்டை வந்து மூவ் பண்ணுறதுக்காக தே ஆர் ஆல்சோ மூவிங். ஓகேவா? அந்த ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். தட் இஸ் மெக்கானிக்கல் ப்ராசஸ். அண்ட் நம்ம சவைக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ப்ராசஸ். அண்ட் தென் கெமிக்கல் ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது. கெமிக்கல் ப்ராசஸில் என்ன நடக்க போகுது அப்படின்னா என்சைம்ஸ் எல்லாமே ஆக்ட் ஆகும். என்சைம்ஸ், ஓகே, என்சைம்ஸ் ஆர் நத்திங் பட் சம் கெமிக்கல்ஸ் விச் ஆர் செக்ரீட்டட் இன் த கிளாண்ட். நம்ம நேற்று நிறைய கிளாண்ட்ஸ் பார்த்துருந்தோம் இல்லையா, சலைவரி அமைலேஸ், லிவர்லேருந்து வரக்கூடிய பைல் ஜூஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ரியாஸ்லேருந்து வரக்கூடிய நிறைய என்சைம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராசஸில் வரும். ஓகேவா? இப்போ மெக்கானிக்கல் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பக்கல் கேவிட்டி தான் பண்ணுது. பக்கல் கேவிட்டினா நம்மளுடைய வாயில் இருக்கக்கூடிய டூத்து அப்புறம் வந்து இந்த சென்டர் கேவிட்டி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பக்கல் கேவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 விதமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மாஸ்டிகேஷன் அண்ட் தென் ஸ்வாலோயிங். 2 ஃபங்க்ஷன் இருக்குது. மாஸ்டிகேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சவைக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம சாதாரணமாக சொல்ல போனால் சூவிங். ஸோ நம்ம சூ பண்ணுறோம். ஓகேவா? தட் இஸ் கால்ட் அஸ் மாஸ்டிகேஷன் ஆஃப் ஃபுட். அப்புறம் ஸ்வாலோயிங்னா விழுங்குறது. ஓகேவா? ஸோ டூ டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு நடக்குது. பக்கல் கேவிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, மாஸ்டிகேஷன் அண்ட் ஸ்வாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ இந்த மாஸ்டிகேட்டட் ஃபுட் இருக்கு இல்லையா, நம்ம சவைச்சு நம்மளோட ஃபுட்டு வந்து வாய்க்குள்ள போனதுக்கு அப்புறமா நம்ம சவைச்சதுக்கு அப்புறம் இட் வில் பி ஒன் ஆஃப் த ஃபார்ம். ஒரு மாதிரி குழுன்னு இருக்கும் இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் போலஸ். அதாவது ஃபுட் இஸ் மிக்ஸ்டு வித் சலைவா, தட் இஸ் கால்ட் அஸ் போலஸ். அப்போ நம்மளோட ஃபுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சலைவா கூட மிக்ஸ் ஆகுது. ஓகேவா? சலைவா கூட மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா போலஸ் அப்படின்ற பேர். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம வந்து விழுங்குறோம். ஃபுட்டு வந்து போலஸாக மாறினதுக்கப்புறம் அந்த போலஸ் என்ன ஆகுது, இட் இஸ் கோயிங் இன்சைட் த ஸ்டொமக். அப்போ தட் இஸ் கால்ட் அஸ் டெக்லூட்டிஷன் ஆர் ஸ்வாலோயிங். ஸ்வாலோயிங்கோட இன்னொரு நேம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்லூட்டிஷன். ஓகேவா? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, மஸ்குலர் கான்ட்ராக்ஷன்ஸ் ஆர் பெரிஸ்டால்சிஸ். பெரிஸ்டால்சிஸ்னா என்னன்னா அந்த மசில்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ ஃபுட்டை வந்து உள்ளே மூவ் பண்ணுறதுக்காக இந்த மசில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். ஸோ தேட்ஸ் இட் இஸ் கால்ட் அஸ் பெரிஸ்டால்சிஸ். மஸ்குலர் கான்ட்ராக்ஷன்ஸ் இதான் மூவ்மெண்ட். மஸ்குலர் கான்ட்ராக்ஷன்ஸ் ஆர் நத்திங் பட் மூவ்மெண்ட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்குலர் கான்ட்ராக்ஷன் சொல்கிறோம். அந்த பெரிஸ்டால்சிஸ் மூலமாக தான் நம்மளோட ஃபுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த அலிமெண்ட்ரி கெனால் வழியாக போகுது. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பக்கல் கேவிட்டியில் சலைவா இருக்குது. ஏற்கனவே நம்ம சலைவா பற்றி பார்த்துருந்தோம். சலைவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் செக்ரேட்டட் பை சலைவரி கிளாண்ட். ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் இருக்குது, சலைவால என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நத்திங் எலக்ட்ரோலைட்னா என்ன அப்படின்னா அயான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அயான்ஸ் அப்படின்னா என்ன, சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ். அதாவது ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோடியம் இருக்குது, எண்ணெய்னா சோடியம் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இந்த சோடியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சார்ஜ் இது போட்டோன்னா இது வந்து ஒரு சோடியம் அயான். இது ஒன் ஆஃப் த எலக்ட்ரோலைட். பொட்டாசியமோட இது வந்து கே. ஸோ அதுக்கு மேலே ஒரு ப்ளஸ் போடுறோம், இது பொட்டாசியம் அயான். அப்போ எந்த ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிளாக இருந்தாலும் தே ஆர் கால்ட் அஸ் அயான் ஆர் எலக்ட்ரோலைட். ஓகே, அடுத்ததான் என்சைம்ஸ் இருக்க போகுது. என்சைம் சலைவால வந்து பார்த்தீங்கன்னா சலைவரி அமைலேஸ்ன்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயாலின். ஸோ ப்ளீஸ் நோட் திஸ் வேர்ட் டயாலின். இது வந்து நம்மளுக்கு எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வேர்டு தான் டயாலின். ஓகேவா?
சலைவரி அமிலேஸோட இன்னொரு நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயாலின் சொல்லுவோம். ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா லைசோசைம். லைசோசைம் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ ஆன்டி பாக்டீரியல் என்சைம். ஓகேவா, அதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, லைசோசைம் இஸ் அன் ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட். ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட்னா ஒருவேளை நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய சாப்பாடு மூலமாக பாக்டீரியாவோ ஏதாவது ஃபங்கையோ அதாவது ஏதாவது கிருமிகள் வந்து உள்ளே போகும்போது இந்த லைசோசைம் என்ன பண்ணுது அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் தட், அதை வந்து கில் பண்ணிடும். ஓகேவா, திஸ் இஸ் த லைசோசைமோட வேலை. இப்போ இந்த ஸ்டார்ச் இருக்கு இல்லையா, நம்மளோட வாயில வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கார்போஹைட்ரேட் தான். ஸ்டார்ச் இஸ் நத்திங் பட் கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட்ல என்னெல்லாம் இருக்கும்னா குளுக்கோஸ் இருக்கும். குளுக்கோஸ், அப்புறம் சுக்ரோஸ், ஃப்ரக்டோஸ், இது எல்லாமே கார்போஹைட்ரேட்னு சொல்லுவோம். ஸ்டார்ச் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கார்போஹைட்ரேட். இது இந்த ஸ்டார்ச் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பிரேக் டவுன் இன்டு டைசாக்கரைடாக பிரேக் ஆகுது. இந்த ஸ்டார்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ பாலிசாக்கரைடுன்னு சொல்லுவோம். அதாவது நிறைய விதமான நிறைய குளுக்கோஸ் வந்து சேர்ந்து இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ச் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அகைன் இந்த ஸ்டார்ச் இஸ் கோயிங் டு பிரேக் ஆனதுக்கப்புறமா நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைசாக்கரைட் கிடைக்குது. ஓகேவா, இந்த ஸ்டார்ச்சை வந்து எது பிரேக் பண்ணுது அப்படின்னா சலைவரி அமைலேஸ் என்சைம் தான் பிரேக் பண்ணுது. ஓகேவா, இந்த சலைவரி அமைலேஸோட pH வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அபவுட் 6.8. ஓகேவா, 6.8 வந்து இருக்குது pH. pH வந்து பார்த்தீங்கன்னா 6.8. இட் இஸ் ஸ்லைட்லி அசிடிக் இன் நேச்சர். ஆசிட் தான். ஓகேவா, என்னோட சலைவா வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட், பட் ஸ்லைட்லி அசிடிக், கொஞ்சம் அசிடிக் நேச்சர் வந்து இருக்குது. ஸோ இது முக்கியமான ஒரு ஒன் வேர்டு. அபவுட் 30% ஆஃப் ஸ்டார்ச் இஸ் ஹைட்ரலைஸ்ட் இன் மவுத். ஸோ 30% ஆஃப் ஸ்டார்ச் வந்து நம்மளோட மவுத்லேயே டைஜஷன் ஆயிடுது. இதான் வந்து நம்மளுடைய இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். அபவுட் 30% ஆஃப் ஸ்டார்ச் இஸ் டைஜஸ்டட் இன் மவுத். மவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சலைவரி அமிலேஸ் மூலமாக டைஜஸ்ட் ஆயிடுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டொமக்கில் நடக்கக்கூடிய டைஜஷன். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஓவரால் நம்மளுடைய மவுத்தில் பார்த்துருந்தோம். ஓகேவா, மவுத்தில் சலைவரி அமைலேஸ் மூலமாக நடக்கக்கூடிய டைஜஷன் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம ஸ்டொமக்கில் நடக்கக்கூடிய டைஜஷன் பார்க்கலாம். இப்போ ஃபுட் என்ன ஆகுது, மவுத்துலேருந்து அப்படியே நம்மளுடைய யூசோஃபேகஸ் வழியாக ஸ்டொமக்குக்கு போயாச்சு. ஓகேவா, இப்போ ஸ்டொமக்கில் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் there are 4 parts. வாட் ஆர் தே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபண்டஸ் பார்ட், கார்டியாக் பார்ட், பாடி அண்ட் பைலோரிக் பார்ட். ஸோ 4 பார்ட்ஸ் இருக்குது. டாப் வந்து ஃபண்டஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனிங் ஈசோஃபேகஸ்க்கும் நம்மளுடைய ஸ்டொமக்குக்கும் இருக்கக்கூடிய ஓப்பனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கார்டியாக் போர்ஷன் இருக்குது. பாடி அப்படின்றது பெரிய பார்ட், அப்புறம் பைலோரிக் அப்படின்றது வந்து இந்த எண்டு பார்ட். நான் வரைகிறேன் பாருங்க. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஈசோஃபேகஸ். ஈசோஃபேகஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஜே ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எது பைலோரிக் எது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டாப் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபண்டஸ். ஓகே, ஃபண்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் இந்த ஓப்பனிங் இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய போர்ஷன் இஸ் கால்ட் அஸ் கார்டியாக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, கார்டியாக் போர்ஷன். அப்புறம் இந்த பர்டிகுலர் பார்ட், திஸ் என்டையர் பார்ட் இஸ் கால்ட் அஸ் பாடி ஆஃப் த ஸ்டமக். பாடி அப்படின்றது ஒரு பெரிய பார்ட்டாக இருக்கும். அப்புறம் இந்த பேஸ் பார்ட் இருக்கு இல்லையா, இந்த பேஸ் பார்ட்டை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பைலோரிக் பார்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 4 பார்ட் இருக்குது. ஃபண்டஸ் பார்ட்டு, ஸ்டாப்பஸ்ட் பார்ட்டு, அப்புறம் கார்டியாக் அப்படின்றது இந்த ஓப்பனிங் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு, பாடி இஸ் த லார்ஜஸ்ட் பார்ட், அப்புறம் பைலோரிக் இஸ் த பேஸ் பார்ட். ஓகேவா, இப்போ இந்த ஸ்டொமக்கில் என்னென்ன மாதிரியான செக்ரீஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா, இதில் வந்து பாருங்க, முதல்ல நம்மளுடைய ஸ்டொமக்கில் செக்ரீட் ஆகக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஹெச்சிஎல் அப்படின்றது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இது வந்து நம்மளுடைய பாடியில் அதாவது ஸ்டொமக்கில் வந்து இருக்குது. இதுதான் வந்து டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த ஹெச்சிஎல் மூலமாக என்னென்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்சிஎல் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ப்ரோஎன்சைம் பெப்சினோஜன் இஸ் கன்வெர்டட் இன்டு பெப்சின். அப்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெப்சினோஜன் அப்படின்றது ஒரு என்சைம். ஓகேவா, அந்த வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆக்சென்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதன் மூலமாக செக்ரேட் ஆகக்கூடிய சம் என்சைம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெப்சினோஜன். இந்த பெப்சினோஜன் என்ன ஆகுது, இட் இஸ் கன்வெர்டட் இன்டு பெப்சின். ஓகேவா, ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஈஸியாக தெரிய வேண்டியது என்னென்னா பெப்சினோஜன் அப்படின்னு முடிஞ்சதுன்னா எல்லாத்துலேயுமே என்ன ஆகும்னா அந்த ஓஜன் அப்படின்றத ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆக்டிவ் என்சைம் கிடச்சிரும். அப்போ பெப்சின் அப்படின்றது வந்துட்டா.
அப்போ பெப்சினோஜன் இஸ் கன்வெர்டட் இன்டு பெப்சின் இன் த ஹெல்ப் ஆஃப் ஹெச்சிஎல். ஹெச்சிஎல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் மட்டும்தான் பெப்சினோஜன் வந்து பெப்சினாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறைய ட்விஸ்டடான கொஸ்டின்ஸ், ஸோ கொஞ்சம் திங்க் பண்ணுற மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ ப்ளீஸ் திங்க் ட்வைஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். ஓகேவா? இப்போ அகைன் இந்த பெப்சின் என்ன பண்ண போகுது அப்படின்னா, பெப்சின் கன்வெர்ட்ஸ் த ப்ரோட்டீன்ஸ் இன்டு ப்ரோட்டியோசஸ் அண்ட் பெப்டோன்ஸ். என்ன பண்ண போகுதுன்னா, ப்ரோட்டீன்ஸ் இருக்கு இல்லையா, ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே வி ஆர் கால்ட் அஸ் பாலிபெப்டைட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? பெப்டைட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே சேரக்கூடியது பெப்டைட். பாலிபெப்டைட் அப்படின்னா தே ஆர் கால்ட் அஸ் ப்ரோட்டீன்ஸ். இப்போ இந்த ப்ரோட்டீன்ஸை வந்து நம்ம பிரேக் பண்ணி பெப்டைட்ஸாக மாற்றணும். ஓகேவா? பெப்டைட்ஸாக மாற்றுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா பெப்சினிஸ் தேவைப்படுது. ஓகேவா? பெப்சின் நம்மளுக்கு தேவைப்படுறது ப்ரோட்டீன்ஸை பெப்டைட்ஸாக மாற்றுறதுக்கு பெப்சின்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நம்மளுக்கு 3 விதமான ரியாக்ஷன்ஸ் நம்மளுக்கு நடக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ நீட்டாக எழுத போகிறேன் பாருங்க. முதல்ல பெப்சினோஜன். ஓகே, பெப்சினோஜன் இஸ் கன்வெர்டட் இன்டு பெப்சின். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா பெப்சினோஜன் இஸ் கன்வெர்டட் இன்டு பெப்சின் இன் த பிரசன்ஸ் ஆஃப் HCl. அகெயின் இந்த பெப்சின் என்ன பண்ணுது? ஓகேவா? புரோட்டீன்ஸ் இருக்கு இல்லையா, புரோட்டீன்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு பெப்டைட்ஸ். பெப்டைட்ஸாக மாறுது. பெப்டைட்ஸ் அப்படின்னா புரோட்டீன்ஸை பிரேக் பண்ணோன்னா பெப்டைடாக மாறும். இந்த பிரசன்ஸ் ஆஃப் பெப்சின், பெப்சின் மூலமாக நம்ம புரோட்டீன்ஸ் வந்து பெப்டைட்ஸாக மாறுது. இதுதான் ஸ்டொமக்கில் நடக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது. அகைன் ஸ்டொமக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மியூக்கஸ் அப்படின்னு ஒரு இது இருக்கும். மியூக்கஸ் அப்படின்னா நத்திங் பட் சளி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மள வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த சளி மாதிரியான சம் செக்ரீஷன்ஸ் இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் மியூக்கஸ் அண்ட் பைகார்பனேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பைகார்பனேட் அயான். ஓகேவா? இதெல்லாம் எதுக்கு இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் டு ப்ரொடெக்ட் அவர் பாடி வால். ஓகேவா? நம்மளுடைய இன்டெஸ்டைனல் ட்ராக்ட்ல இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா மியூகோசா அப்படின்ற ஒரு லேயர் இருக்கும், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அந்த லேயரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா லூப்ரிகேட் பண்ணி விடுது. லூப்ரிகேட் அப்படின்னா வழுவழுப்பாக்குறது. நம்மளுடைய ஃபுட்டு வந்து ஈஸியாக அந்த பாத் வழியாக ட்ராவல் ஆக்கிறதுக்காக லூப்ரிகேஷன் பண்ணுது. ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் த ஹைலி கான்சன்ட்ரேட்டட் அசிட்டிக் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அதாவது நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அந்த வால், அதாவது அந்த வயிற்றை வந்து அரிச்சிடக்கூடாது இல்லையா. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அல்சரால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் என்ன பண்ணுன்னா அவங்களுடைய வயிற்றை வந்து பார்த்தீங்கன்னா அரிச்சு புண்ணாக்கிரும். ஸோ அந்த மாதிரி புண்ணு ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த மியூக்கஸ் வந்து இருக்குது. ப்ளஸ் அது கூட சேர்ந்து பைகார்பனேட் அயானும் இருக்குது. ஓகேவா? இந்த ரெண்டோட யூஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா HCl ப்ரொவைட்ஸ் அசிடிக் pH. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். HClோட அசிடிட்டி பார்த்தீங்க அப்படின்னா pH 1.8 இருக்குது. ஓகேவா? 1.8 pH. ஓகேவா? இந்த 1.8 pH நம்மளுக்கு HCl இருந்தால் தான் நம்மளுடைய பெப்சினோஜன் பெப்சினா கன்வெர்ட் ஆகும். ஸோ லாஸ்ட் இதில் நம்ம பார்த்துருந்தோம் என்ன அப்படின்னா பெப்சினோஜன் இஸ் கன்வெர்டட் இன்டு பெப்சின் அப்படின்னு பார்த்துருந்தோம் இன் பிரசன்ஸ் ஆஃப் HCl. அப்போ HClக்கு இவ்வளோ pH இருந்தால் மட்டும்தான் பெப்சினோஜன் கேன் கன்வெர்டட் இன்டு பெப்சின். ஸோ திஸ் ஆல்சோ வி கேன் ஆஸ்க் அன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லலாம். அடுத்ததா ரெனின். ரெனினோட வேலை என்ன அப்படின்னா நம்மளுடைய குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, பேபிஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெனின் வந்து இருக்கும், நம்மளுக்கு வந்து இருக்காது. ஸோ ஃபார் அடல்ட்டுக்கு வந்து இது வந்து இருக்காது. ஸோ ரெனின் என்ன பண்ணும்னா இட் இஸ் கோயிங் டு கன்வெர்ட் த மில்க் ப்ரோட்டீன்ஸ். ஓகேவா? மில்க் ப்ரோட்டீன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ண போகுது. ஸோ நம்மளோட பாடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறைய விதமான ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஓகேவா? அதில் ஒன் ஆஃப் த மில்க் ப்ரோட்டீனை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடியை சின்ன குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வயிற்றுல இருக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சின்ன குழந்தைங்க வந்து மில்க் மட்டும் தான் சாப்பிடும். ஓகேவா? அதனால அந்த மில்க்ல இருக்கக்கூடிய ப்ரோட்டீனை இந்த ரெனின் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணுது. ஸோ வேணும் அப்படின்னா அந்த ப்ரோட்டீனோட நேம் சொல்கிறேன். ஸோ கேசினோஜன். ஓகேவா? கேசினோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரோட்டீன் ஓகேவா என்ன பண்ணுது, இட் இஸ் கன்வெர்ட்டிங் இன்டு கேசின் அப்படின்னு மாறுது இன் பிரசன்ஸ் ஆஃப் ரெனின். ஓகே, ரெனின் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் த என்சைம். இந்த புரோட்டியோலைட்டிக் என்சைம், புரோட்டியோலைட்டிக்னா புரோட்டீனை பிரேக் பண்ணக்கூடிய என்சைம் தான் புரோட்டியோலைட்டிக் என்சைம். இப்போ இந்த கேசினோஜன் தான் இட் இஸ் அ புரோட்டீன். இந்த புரோட்டீன் என்ன பண்ணுது, இந்த ரெனின் இஸ் ஹெல்பிங் டு பிரேக் டவுன் இன்டு கேசின். இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேபிஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ ஸ்டொமக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன பார்த்துருந்தோம், ஸோ ஸ்டொமக்கோட பார்ட்ஸ் பார்த்துருந்தோம், ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ், பெப்சினோஜன், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட யூசஸ் பார்த்துருந்தோம்,
பெப்சினோட யூசஸ் பார்த்துருந்தோம். மியூக்கஸ் அண்ட் பைகார்பனேட்ஸோட யூசஸ் பார்த்துருக்குறோம். ஸோ ரெனினோட யூசஸ் பார்த்துருக்குறோம். இன்னும் இதில் வந்து ஒரு கன்ஃபியூசிங் பார்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம வந்து எக்ஸ்கிரீஷன் அப்படின்னு ஒரு லெசன் படிப்போம். ஓகேவா? அதில் வந்து ரெனின் அப்படின்னு இன்னொன்று வரும். ஸோ இதோட ஸ்பெல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா RENNIN ரென்னின். ஓகேவா? பட் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா RENIN அப்படின்னு வரும். திஸ் இஸ் நாட் கரெக்ட் ஃபார் திஸ். இதில் வந்து இது போடக்கூடாது. இந்த ரெனின் வந்து வேற சாப்டர்ல வரும். அது வந்து நம்ம பிறகு பார்க்கலாம். ஸோ ப்ளீஸ் டோன்ட் கன்ஃபியூஸ் வித் தட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன்ல நடக்கக்கூடிய டைஜஷன் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸ்மால் இன்டெஸ்டைன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 பார்ட்ஸாக பிரிஞ்சிருக்குது. சி ஷேப்டு, டியோடினம், ஜஜனம் அண்ட் ஹைலி காயில்டு இலியம். ஸோ டியோடினம், ஜஜனம், இலியம் இந்த 3 பார்ட்ஸும் வந்து நம்மளுக்கு செப்பரேட் பண்ணி பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ pancreatic juice and bile juices are released through the pancreatic duct. ஸ்மால் இன்டெஸ்டைனில் நமக்கு முதல்ல தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா டியோடினம் தான். நம்ம ஏற்கனவே பேங்க்ரியாஸ் படிக்கும்போது நம்ம பார்த்துருந்தோம். என்ன அப்படின்னா அந்த pancreatic ஜூஸும் பைல் ஜூஸும் சேர்ந்து ஹெப்பட்டோ pancreatic duct அப்படின்னு ஒரு pancreatic duct மூலமாக டியோடினம்ல வந்து எல்லாமே விழும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த பாயிண்ட் தான் இது. ஓகேவா? இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இவ்வளோ நம்ம ஸ்டொமக்கில் உள்ள என்சைம்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய என்சைம்ஸை பற்றி கிளியராக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ pancreatic juice contains inactive enzymes. ஓகேவா? எப்போவுமே நம்மளுடைய பாடியில் செக்ரேட் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் எல்லாமே இன்ஆக்டிவாக தான் இருக்கும். இது முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆல்வேஸ் நம்மளுடைய பாடியில் செக்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து இன்ஆக்டிவாக இருக்கும். பட் அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடியில் ஆல்ரெடி இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போது பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவ் என்சைம்ஸோட பேரெல்லாம் பாருங்களேன். ட்ரிப்சினோஜன், கைமோட்ரிப்சினோஜன், ப்ரோகார்பாக்சிபெப்டிடேஸ், அமைலேஸ், லிப்பேஸ் அண்ட் நியூக்ளியேஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவ் என்சைம்ஸ். ஓகேவா? இதை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான கெமிக்கல்ஸ் நம்மளுடைய உடம்புல இருக்குது. அதில் ஒரு என்சைம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் என்டெரோகைனேஸ் என்சைம். ஓகே. என்டெரோகைனேஸ் இஸ் ஆல்சோ அன் என்சைம். இந்த என்சைம் என்ன பண்ண போகுதுன்னா இட் இஸ் கோயிங் டு கன்வெர்ட் த ட்ரிப்சினோஜன் இன்டு ட்ரிப்சின். எப்பவுமே நான் சொல்லியிருந்தேன் ஓஜன் அப்படின்றத ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ ட்ரிப்சினோஜனை நம்ம ட்ரிப்சினா மாத்துறோம் இன் பிரசன்ஸ் ஆஃப் என்டெரோகைனேஸ் அப்படின்ற ஒரு என்சைம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைல் ஜூஸ். பைல் ஜூஸில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ். ஸோ பைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் டியோடினில் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதில் என்னெல்லாம் இருக்க போகுதுன்னா பைல் பிக்மெண்ட்ஸ் இருக்க போகுது. பைல் பிக்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா there are 2 types, பிலிரூபின் அண்ட் பிலிவெர்டின். ஓகேவா? இந்த 2 விதமான பைல் பிக்மெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் பைல் சால்ட் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, பாஸ்போலிபிட்ஸ் இருக்குது. பட் நோ என்சைம்ஸ். திஸ் இஸ் த மெயின் திங் ஹியர். நோ என்சைம்ஸ். ஓகேவா? இது வந்து நம்மளுக்கு எக்ஸாம்ஸில் கேட்கலாம். ஸோ பைல் has enzymes அப்படின்னு சொன்னீங்கன்னா it is wrong. ஓகேவா? பைல் இஸ் நாட் an enzyme, பைல் இஸ் a juice. அந்த ஜூஸ்ல என்னென்னலாம் இருக்குன்னா பிலிரூபின், பிலிவெர்டின், பைல் சால்ட், கொலஸ்ட்ரால், பாஸ்போலிபிட்ஸ் எல்லாம் இருக்கு. பட் நோ என்சைம்ஸ். இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைலோட யூசஸ் பார்க்கலாம். பைல் என்ன பண்ணணும்னா எமல்சிஃபிகேஷன் ஆஃப் ஃபேட் டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? ஃபேட் டைஜஷன். ஸோ நம்மளோட பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஃபேட் வந்து நம்ம சாப்பிடும்போது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து பைல் வந்து நிறைய செக்ரேட் ஆனால் ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும். அதுலேயும் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சில பேருக்கு கேல் பிளாடரை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா தே cannot eat மட்டன், சிக்கன் அந்த மாதிரி சாப்பிட முடியாது. பிகாஸ் ஃபேட் அதிகமாகிட்டுனா அவங்களுடைய பாடிக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்தாக முடிஞ்சிடும். ஸோ இட் மே லீட் டு டெத் ஆல்சோ. அதனால இந்த மாதிரி ஆகாது. ஸோ பேக்கிங் டவுன் ஆஃப் ஃபேட் இன்டு வெரி ஸ்மால் மிசல்ஸ். ஓகேவா? என்ன பண்ண போகுது அப்படின்னா ஃபேட்டை வந்து இட் இஸ் கோயிங் டு பிரேக் டவுன். அதான் வந்து பார்த்தீங்கன்னா எமல்சிஃபிகேஷன் ஆஃப் ஃபேட். ஓகேவா? And then it is also going to activate the lipase. Lipases வந்து பார்த்தீங்கன்னா they are going to make it activate. Then அடுத்தது வந்து பாருங்க ஸ்மால் இன்டெஸ்டைனோட இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னா secretions of brush border cells of mucosa. ஓகே. மியூகோசா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஸ்டொமக்கோட அதாவது நம்மளுடைய அலிமெண்ட்ரி ட்ராக்கோட வால் இருக்கு இல்லையா, அந்த அவுட்டர் லேயர் அலிமெண்ட்ரி ட்ராக்கோட வாலோட இன்னர்மோஸ்ட் லேயர். ஓகேவா? அதாவது நம்மளோட ஃபுட் எல்லாம் அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டச் ஆகும். அந்த மாதிரியான ஒரு இன்னர்மோஸ்ட் லேயர் தான் அந்த மியூகோசா. இந்த மியூகோசாவோட செக்ரீஷன்ஸையும் சேர்த்து ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இன்டெஸ்டினல் ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். திஸ் இஸ் கால்ட் அஸ் சக்கஸ் என்டரிக்கஸ். ஓகேவா? தி செக்ரீஷன்ஸ் ஆஃப் பிரஷ் பார்டர்ட் செல்ஸ் ஆஃப் மியூகோசா அலாங் வித் தி செக்ரீஷன்ஸ் ஆஃப் த காப்லெட் செல்ஸ். அப்போ காப்லெட் செல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மியூக்கஸ் செக்ரேட் பண்ணும். நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா
நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கிறேன் காப்லெட் செல்ஸ் அப்படின்னு போட்டிருக்கிறேன். இந்த காப்லெட் செல்ஸோட வேலை என்னன்னா மியூக்கஸ் செக்ரீஷன். காப்லெட் செல்ஸோட வேலை மியூக்கஸ் செக்ரீஷன். அப்போ மியூக்கஸ் பிளஸ் secretions of brush border cells of mucosa. Mucus plus mucosal secretion. Okay, mucus plus mucosal secretion is equal to succus entericus. Okay, succus entericus அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டெஸ்டினல் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன்டெஸ்டைனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மியூகோசால இருக்கக்கூடிய பிரஷ் பார்டர் செல்ஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய என்சைம்ஸு ப்ளஸ் மியூக்கஸ் எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு சக்கஸ் என்டரிக்கஸ் அப்படின்னு ஒரு ஜூஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இந்த ஜூஸில் என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னா டைசாக்கரைட் இருக்குது. டைசாக்கரைட் அப்படின்னா 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் எனிதிங், மால்டேஸ், லாக்டேஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைசாக்கரைடேசஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைசாக்கரைடேசஸ் அப்படின்னா இந்த டைசாக்கரைடேசஸ் என்ன பண்ணுன்னா இந்த டைசாக்கரைட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது மால்டேஸ் அப்படின்றது வந்து அதை குளுக்கோஸா ரெண்டு குளுக்கோஸ் மாலிகூல்ஸை பிரிக்கும். ஓகேவா, 2 குளுக்கோஸ் மாலிகூல்ஸ் சேர்ந்தா ஒரு டைசாக்கரைட். இந்த ரெண்டையும் தனியாக பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய என்சைம் தான் டைசாக்கரைடேசஸ். ஓகேவா, இது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். ஸோ ப்ளீஸ் நோட் இட் அண்ட் அகைன் இந்த வீடியோ வந்து ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் டைபெப்டிடேஸ்? டைபெப்டிடேஸ்ன்னு என்ன அர்த்தம்னா பெப்டைட்ஸ். டைபெப்டைடு 2 பெப்டைடு வந்து ஜாயின் ஆயிருக்குன்னா அந்த 2 பெப்டைடை பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய என்சைம் தான் டைபெப்டிடேஸ். லிப்பேஸ் அண்ட் நியூக்ளியோசைடஸ். ஓகேவா, லிப்பேஸ் எல்லாமே ஃபேட்டை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்காக, நியூக்ளியோசைடஸ் வந்து அந்த மாதிரி தான் நியூக்ளிக் ஆசிட்ஸ் அந்த லெவலில் நம்மளுக்கு வந்து வரும். ஓகேவா, இப்போ இந்த சப்மியூகோசல் கிளாண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சப்மியூகோசா கேன் ஆல்சோ கண்டெயின் கிளாண்ட்ஸ் அப்படின்னு நம்ம என்சிஆர்டியில் ஒரு லைன் படிச்சிருப்போம். மேக்ஸிமம் சப்மியூகோசால வந்து எந்த விதமான கிளாண்ட்ஸும் இருக்காது. ஆனால் தப்பி தவறி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிளாண்ட் மட்டும் நம்ம இன்டெஸ்டைனில் இருக்குது. That is called as the Brunner's gland. ஓகேவா, Brunner's gland is one of the intestinal gland. ஓகே, இவ்வளவுதான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைனோட டைஜஷன். ஓகேவா, ஸோ இவ்வளவுதான் நம்மளோட டைஜஷன் வந்து நம்மளுடைய உடம்புல வந்து நடக்குது. ஸோ முதல்ல நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா we have seen the stomach. ஸ்டொமக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய என்சைம்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். பெப்சினோஜன் எப்படி பெப்சினா கன்வெர்ட் ஆகுது. ஸோ அகெயின் ப்ரோட்டீன்ஸ் வந்து எப்படி பெப்டைட்ஸாக கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்த்துருந்தோம். ப்ளஸ் மியூக்கஸ் அண்ட் பைகார்பனேட்ஸோட யூஸ் பார்த்துருந்தோம். ரெனின், வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ரெனினோட யூசஸ் பார்த்துருந்தோம். ப்ளஸ் ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டியோடனமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெஜனம், இலியம் அப்படின்னு மொத்தம் நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ் வந்து இருக்குது. அண்ட் தென் அதில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் பார்த்துருந்தோம். பேங்க்ரியாட்டிக் என்சைம்ஸ் பார்த்துருந்தோம். ட்ரிப்சினோஜன் எப்படி ட்ரிப்சினா கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்த்துருந்தோம். பைலோட யூசஸ் பார்த்துருந்தோம். பைலில் என்ன விதமான கண்டென்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துருந்தோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக்ரீஷன்ஸ் ஆஃப் பிரஷ் பார்டர் செல்ஸ் ஆஃப் மியூகோசா along with secretions of goblet cells constitute the succus entericus. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ ப்ளீஸ் லேர்ன் திஸ், வெரி 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட். ஓகேவா, ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் பார்ட்டை ரொம்ப முக்கியமாக லேர்ன் பண்ண வேண்டியது சக்கஸ் என்டரிக்கஸ். அண்ட் தென் அதில் இருக்கக்கூடிய ஜூஸஸ் என்னென்னு பார்த்துருந்தோம். அப்புறம் அகெயின் பிரன்னர்ஸ் கிளாண்ட் பற்றி பார்க்குறோம். ஓகேவா, தட்ஸ் இட். இதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குள்ள வீடியோ. ஸோ இன்னைக்குள்ள வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் எலாபரேட்டான ஒரு வீடியோ தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இன் அவர் பாடி, நம்மளுடைய பாடியில் டைஜஸ்டிவ் சிஸ்டமில் என்ன மாதிரியான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத டீட்டெயில்டாக நீட்டாக நம்மளுடைய புக்கில் கொடுக்காத அளவுக்கு நம்ம டீட்டெயில்டாக ஒரு டேபிளர் காலம் போட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டாக்டர் நிதின் கிளாஸஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு கான்செப்ட் வீடியோஸ் வந்து ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஃபார் நீட் கோச்சிங்க்கு. இன்னும் லைவ் கிளாஸஸ் நிறையா இருக்குது, லைவ் கொஸ்டின் டிஸ்கஷன் கிளாஸஸ் இருக்குது. ஸோ அதிலெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஐ விஷ் யூ ஆல் டு பிகம் அ ஃபியூச்சர் டாக்டர். தேங்க்யூ.